Hi, hello friends. Welcome to MVT family. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த படம் நான் 2 தடவை முயற்சி பண்ணியும் 2 தடவையும் இந்த படத்தை அப்லோட் பண்ணுறதுக்கு யூடியூப் அலோவ் பண்ணல. இப்போ 3வது முறையாக ட்ரை பண்ணுறேன். படத்தோட பேரை சொன்னால் பிரச்சனை வரும். படத்தோட நேமை ரிவர்ஸாக போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்கிறேன் கேளுங்க. இந்த படத்தோட ஹீரோ மார்க்குக்கு த்ரீசம் பண்ணணும் அப்படின்னு ஒய்ஃபை ரொம்ப நாளாக நச்சரிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஒய்ஃபுக்கு அதில் விருப்பம் இல்லை. மார்க் எப்படி அவன் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி அவன் எதிர்பார்த்தபடி இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து த்ரீசம் பண்ண அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஒன்லைனர். சரி, இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஆரம்பத்தில் போட்டோ ஷூட்ல இருக்கிற நம்ம ஹீரோ மார்க்கை காமிக்கிறாங்க. இவன் ஒரு ஃபேமஸ் அத்லீட், அதனால அடிக்கடி இவனை இன்டர்வியூ பண்றது, போட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படின்னு எப்போ பிஸியாவே இருப்பான். அன்னைக்கு சூசின்னு ஒரு பொண்ணு இவனை போட்டோகிராஃப் எடுக்கிறதுக்காக வரா. அந்த பொண்ணை பார்த்த உடனேயே மார்க்குக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. சூசிக்கும் அவனை பார்த்த உடனே பிடிச்சி போகுது. முதல் பார்வையிலே 2 பேர்த்துக்கும் லவ் ஏற்பட அந்த லவ் ஸ்ட்ரைட்டா போய் கல்யாணத்தில் முடியுது. அதே சமயத்தில் இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு முக்கியமான கேரக்டரை காமிக்கிறாங்க. அவ பேரு தாரா. ஒரு கேஃபே ஷாப்ல உட்காந்துட்டு மார்க்கோட கேம்ஸவே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு மார்க் மேல ரொம்ப நாளா ஒன் சைடு கிரஷ். மார்க்கும் சூசியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரு விபத்தில் மார்க்கோட கால் உடைஞ்சு போக இனிமேல் அவனால் விளையாட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படுது. அந்த சந்தர்ப்பத்தில் சூசி தான் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை நடத்துகிறா. முகம் சுளிக்காம மார்க்கோட நிலைமையை புரிஞ்சுட்டு அவனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கா. அவனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நல்ல பொண்டாட்டியா பெட்டில் அவனை வெளுன்னு வெளுக்க ஆரம்பிக்கிறா. இந்த மார்க்குக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னதான் வெறித்தனமாக மேட்ரு பண்ணாலும் அவனுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனே ஆகாது. கடைசியில் சூசி அவ கையால் அவன் கஞ்சியை செதற விட்டாதான் அவனுக்கு திருப்தியே. அவங்க வாழ்க்கை இப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்க மார்க்கும் அவன் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறான். வெளிநாடுகளுக்கு மேன் பவர் சப்ளை பண்ற பிசினஸ் அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து சூசி வீட்டை கிளீன் பண்ற பேர் வழின்னு ஸ்டூல் போட்டு ஏறி கிளீன் பண்ணிட்டு இருக்க சமயத்துல கால் வலிக்கு கீழே விழுந்து அவ வயிற்றுல சிவியரா அடிபட்டுருது. அடிப்பட்டதோட இல்லாமல் அவள் கர்ப்பமும் களைஞ்சு போகுது. ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிற மார்க்கு கிட்ட நடந்ததை ஃபோன் பண்ணி சொல்லி ஓன்னு அழுகிறா. மார்க்கும் அவள் துக்கத்தை புரிஞ்சுட்டு அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கான். கவலைப்படாத, எல்லாம் சரியாக போயிடும், இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு அவளுக்கு தெம்பூட்டுற விதமாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் கொஞ்ச நாள்லேயே சூசி இனி ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரிய வர அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. தேவையே இல்லாததுக்கெல்லாம் மார்க்கு கோவப்பட்டு அவளை திட்ட ஆரம்பிக்கிறான். மார்க்கோட பிஸ்னஸ் ஆரம்பித்த வேகத்திலேயே அப்படியே டவுன் ஆகுது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மார்க்கு அவன் கோபத்தையெல்லாம் சூசி கிட்ட தான் காமிக்கிறான். என்னதான் அவன் சூசியை மனசார காதலிச்சாலும் சூழ்நிலைகள் அவங்க 2 பேர்த்துக்குள்ள மனக்கசப்பை அதிகப்படுத்திட்டே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்த மார்க்கு வழியில் அந்த தாராவை பார்க்குறா. பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், லிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவள் கேட்குறா. தாராவை பார்த்ததும் மார்க்கோட தம்பி தலையை தூக்க ஆரம்பிக்கிறான். தம்பி தலையை பிடிச்சி அமுத்தி உட்கார வைக்கிறான். தாராவும் அவன் கூட ரொம்ப சகஜமாக பேச ஆரம்பிக்கிறான். அவன் மார்க்கோட மிகப்பெரிய ஃபேனு அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறா. 2 பேரும் ஸ்போர்ட்ஸை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால் அவங்க 2 பேரும் ரொம்ப சீக்கிரமே க்ளோஸ் ஆயிடுறாங்க. எப்படி? மார்க்கு அன்னைக்கே அவளை ஆஃபீஸ்க்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த ஆஃபீஸோட தனிமையில் மார்க்கு தம்பியோட அவசரத்தில் இந்த 2ம் சேர அவனோட அவஸ்தையை புரிஞ்சுக்கிட்ட தாராவும் அவனுக்கு தாராளம் காட்டுறா. அவன் முன்னாடி ட்ரெஸ்ஸை கழட்டவும் அவன் மெலன்ஸை பார்த்துன்னே நம்மால் மிரண்டு போயிடுறான். அவ்வளோதான், ஒரு முழு பப்பாளியவே அப்படியே ருசிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். பப்பாளியை சாப்பிட்டு முடிச்சவன் அடுத்ததா அவள் குகையிலேயே பிளாஸ்ட் பண்ணி கஞ்சியை செதற விடுறான். மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வேகம். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு சூசியோட நிலத்துல தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்னு மார்க் அவ பக்கத்தில் நெருங்கின சமயத்தில் அவனுக்கு மெசேஜ் வருது. யாருக்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா தாரா கிட்ட இருந்து. அவனே தண்ணி பாய்ச்சற அவசரத்தில் இருக்கிறான். மெசேஜுக்காக ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான். அதனால அந்த மெசேஜ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுறான். அப்புறம் என்ன, சூசி கூடவும் அன்னைக்கு நைட்டெல்லாம் செம்மையாக விளையாடுறான். மறுநாள் ஆஃபீஸில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் தாரா பயங்கர கோபமாக வர்றா. ஏன் என் மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறது இல்லைன்னு அவன் கூட சண்டை பிடிக்கிறா. மார்க்குக்கு இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அன்னைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம், 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருந்துச்சு, மேட்ரு பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அதை நீ புரிஞ்சு நடந்துக்குவேன் நம்புறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டு தாரா, இதெல்லாம் நீ என்னை போடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும், எல்லாம் முடிச்சிட்டும் இப்போ யோகி நாட்டா பேசுறியா அப்படின்னு அவன் கூட சண்டைக்கு பாயிரா. கூட இருந்த மார்க்கோட ஃப்ரெண்டு அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள ட்ரை பண்ண தாராக்கும் அவனுக்கும் கைகலப்பு ஏற்படுது. நல்ல வேலையா மார்க்கு தான் இடையில போந்து தாராவை சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறா. மறுநாள் மார்க்கு வீட்டில இருந்து ஆஃபீஸ் கிளம்பி போறான். சூசி வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு உள்ள போற அந்த சமயத்துல தாரா அங்க வர்றா. அவன் பொண்டாட்டிக்கிட்ட தான் விஷயத்த போட்டு விட்டுருவாளோ அப்படின்னு பார்த்தோம்னா அதான் இல்லை.
ஏதோ பிளான் பண்ணவளா மார்க்கோட வீட்டை வீடியோ எடுத்துட்டு அங்கேருந்து போறா. அதுக்கப்புறம் பல தடவை தாரா மார்க்கை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஃபோன் பண்ணுறான், அட்டன் பண்ணுறதில்ல. வீடியோ கால் சேட்டுக்கும் வர்றதில்ல. இதனால் கடுப்பாய் போன தாரா அவனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணுறா. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் சூசி அவளோட பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறா. 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே தாரா வர்றா. இந்த தடவை கண்டிப்பாக சூசி கிட்ட எல்லாத்தையும் போட்டு விட்ருவா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க சமயத்தில் சூசியோட ஃப்ரெண்டு, ஏய் தாரா, வா வா வா, உனக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி, இது என்னோட ஃப்ரெண்டு தாரா, இது என்னோட ஃப்ரெண்டு சூசி அப்படின்னு அவங்க 2 பேர்த்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அது என்னவோ தெரியல, சூசி தாரா கூட ரொம்ப சீக்கிரத்தில் ஃப்ரெண்ட் ஆயிடுறா. தாராவும் அவ கூட ஃப்ரெண்ட் ஆகுறா. ஆனால் தாரா ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போய்க்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. மார்க்கோட பிஸ்னஸ் நாளுக்கு நாள் ரொம்ப டவுனாக போயிட்டு இருக்க அந்த கவலையை மறக்கிறதுக்காக மார்க்கு போதை மருந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே குரங்கு மாதிரி சுத்திட்டு இருந்தவன் இப்ப பைத்தியம் முடிச்ச குரங்காட்டா சுத்த ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் சூசிக்கு தெரிய வர சூசி அவனை கண்டிக்கிறா. ஆனா இதுவே அவங்களுக்குள்ள பெரிய சண்டையா வந்து முடியுது. வர வர இந்த வாழ்க்கை சூசிக்கு ரொம்ப நரகமா மாறிட்டு இருக்கு. என்ன பண்ணியும் மார்க்கோட அந்த போதை பழக்கத்தை அவளால தடுக்கவே முடியல. இவ எங்க காசை ஒளிச்சு வச்சிருந்தாலும் அதை எப்படியோ கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போய் போதை மருந்து வாங்கிட்டு சதாசர்வ காலமும் போதையிலேயே மிதக்க ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் சூசி தாராவை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பா. வீட்டுக்கு வந்த தாராவை பார்த்து சந்தோஷப்பட்ட சூசி அவளுக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக கிச்சனுக்கு போறா. அந்த சமயத்துல தான் தாரா அந்த ஹாலை சுத்தி பார்க்க அங்க மார்க்கோட மெடல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறா. மார்க்கோட ஞாபகத்துல ஒரு மெடலை எடுத்து அவ போட்டுக்கிறா. அவன் முகத்தை அவ மார்பிள வச்சு அமர்த்துற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்கிறா. அந்த சமயத்துல தான் மாடியிலிருந்து மார்க் கீழே இறங்கி வரதை பார்த்த தாரா ஓடி போய் ஒரு செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. சூசிக்கும் அவளுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்போதைக்கு மார்க்குக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கறதால தான் அவன் போய் ஒளிஞ்சுக்கிறா. கீழே வந்த மார்க்கு ஒரு இடத்துல அவன் போதை பொருளை ஒளிச்சு வச்சிருக்கான். அதை எடுத்து இப்ப யூஸ் பண்றத தாரா பார்க்கறா. கொஞ்ச நேரத்திலேயே போதை தலைக்கேற மார்க் அந்த சோஃபாலேயே சாஞ்சு மயங்கிடுறான். பக்கத்துல வந்த தாரா அவனை வெறியோட பார்க்கறா. இவனை இப்படியே கொன்னா என்ன அப்படின்னு அவளுக்கு ஒரு வெறி வர அவன் கழுத்தை நசுக்க போற அந்த சமயத்துல கிச்சன்ல இருந்து சூசி வர டக்குன்னு கையை எடுத்துட்றா. அப்பதான் தாரா போட்டிருக்க மெடலை சூசி பார்க்கறா. நீ எதுக்கு இந்த மெடலை போட்டிருக்க அப்படின்னு அவ கேட்கவும் அதுக்கு பதில் சொல்லாம அந்த மெடலை கழட்டிடுறா. சோஃபால படுத்துட்டு இருந்த மார்க்கவே முறைச்சிட்டு இருந்த தாரா சட்டுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம மார்க்கு தாராவோட கிணத்துல தண்ணி சேர்ந்தின விஷயத்த சூசி கிட்ட போட்டு விட்டுறா. இதை கேட்ட சூசினால நம்பவே முடியல. நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்றா. எங்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு போன்ல அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த கிளிப்ஸை எடுத்து காமிக்கிறா. ஆபீஸ்ல முதல் தடவையா மார்க்கை சந்திக்கும் போது 2 பேரும் சரசம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் மார்க்குக்கு தெரியாம பிளான் பண்ணி இவ வீடியோவா எடுத்திருக்கா. அந்த ஆதாரத்தை இப்போ சூசி கிட்ட காமிக்கவும் சூசி பேச்சு வராம அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறா. சூசி தாராவை உண்மையான ஃப்ரெண்டாக தான் நினச்சிருப்பா. அதை தாங்கிக்க முடியாத சூசி தாராவை கண்டபடி திட்டி அங்கிருந்து துரத்தி விட்டுறா. மார்க்கு நைட்டு தான் கண்ணு முழிக்கிறான். அவங்கிட்ட தாராவை பற்றி சூசி கேட்கவும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மார்க்கும் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சூசி கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஆனால் சூசியால் அவனோட துரோகத்தை மன்னிக்க முடியல. இந்த தப்புக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வீட்டை விட்டு கிளம்புறா. எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா நேராக தாராவோட வீட்டுக்கு தான் வர்றா. ஏற்கனவே சூசி திட்டினதில் ரொம்ப அப்செட்டான தாரா சூசி வந்ததை பார்த்து அவ கூட எதுவும் பேசாமல் மௌனமாக நிற்கிறா. திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா சூசி தாராவை கட்டி பிடிச்சி என் தாகத்தை எல்லாம் தீர்த்து வை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பயங்கரமாக ஒருத்தரோட குகையை ஒருத்தர் சூட்ட தணிக்கிறாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு சூசி வீட்டுக்கு திரும்பும்போது மிட் நைட் ஆயிடுது. சூசி வரவுக்காக மார்க்கு காத்திருக்கான். எங்கே போயிட்டு வர அப்படின்னு மார்க்கு கேட்குறான். என் லவ்வரை பார்த்துட்டு வர அப்படின்னு சூசி சொல்லவும் மார்க்குக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. என்னது லவ்வரா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறான். ஏன் உனக்கு ஒரு லவ்வர் இருக்கும்போது எனக்கு ஒரு லவ்வர் இருக்கக்கூடாதா அப்படின்னு திருப்பி அடிக்கிறா. உன் லவ்வர் யாருன்னு சொல்லு அப்படின்னு அவளை நச்சரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் மார்க்கு என்ன கெஞ்சியும் சூசி அவனுக்கு பதில் சொல்லலை. அந்த சமயத்தில் டோரை ஓப்பன் பண்ணிட்டு தாரா உள்ள வரா. உனக்கு என்னடி இங்கே வேலை அப்படின்னு அவளை பார்த்தோன்னே தாராவை அடிச்சிருவானோ அப்படிங்கிற பயத்தில் சூசி எதையோ தூக்கி மார்க்கோட மண்டையில போட மார்க் அப்படியே மட்டையாயிடுறான். அவனுக்கு நினைவு திரும்பும்போது சூசி அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கா. இதோ பாரு மார்க்கு, நான் தாராவை எப்போ மீட் பண்ணணுன்னோ
அப்போவே அவளுக்கு தெரியாமல் நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் தாரா இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நான் அந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணுறேன், அவளும் என்னை லவ் பண்ணுறா. அதனால் நாங்கள் 2 பேரும் பேசி முடிவு எடுத்திருக்கோம். இனிமேல் தாரா இந்த வீட்டில் தான் இருப்பா, என் கூட தான் இருப்பா. எங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நாங்கள் செக்ஸ் வச்சுக்குவோம் அப்படின்னு மார்க்கு கிட்ட சொல்லவும், மார்க்குக்கு இந்த ஐடியா சுத்தமாக பிடிக்கல. இப்போ சூசி, தாரா, மார்க்கு 3 பேரும் ஒரே வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் சூசியும் தாராவும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து மார்க்குக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்ட தாரா சூசி கிட்ட இதை பற்றி பேசுகிறா. அதுக்கு சூசி ரொம்ப கேஷுவலாக, இதோ பாரு தாரா, இந்த வீடு என்னோடது, இந்த வீட்டுக்கு நான் தான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். மார்க்கு ஒரு மண்ணும் பண்ணுறதில்ல, அவன் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டான். அப்படி எதிர்ப்பு தெரிவித்தானா அவனை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தாராவை கன்வின்ஸ் பண்ணுறா. அன்றைக்கி நைட்டு போதையில் மார்க்கு படுத்திருக்க, அப்போது அங்கே வந்த சூசி, நீ ரொம்ப நாளாக என்கிட்ட த்ரீசம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தே இல்லையா, இன்றைக்கி அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, நம்ம 3 பேரும் இன்றைக்கி த்ரீசம் பண்ணுறோம் அப்படின்னு அவனுக்கு ஆர்டர் போடுறா. மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆசை இருக்கும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேனே, அந்த த்ரீசம். அவன், சூசி, இன்னொரு பொண்ணு, இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு அடிக்கடி சூசி கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான். சூசியும் அவன் ஜோக் அடிக்கிறான் அப்படின்னு அதை சாதாரணமாக எடுத்துக்குவான். இவ கூட மேட்ரு பண்ணும்போதெல்லாம் இன்னொரு பொண்ணு அவங்க கூட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் சூசி தான் நல்ல பொண்டாட்டியாச்சே, அதனால் அவன் கற்பனை கூட சேர்ந்து இவளும் அவனுக்கு கம்பெனி கொடுத்து பேச ஆரம்பிப்பா. இப்படி தான் அவங்க செக்ஸ் லைஃப் போயிட்டுருக்கும். மார்க்குக்கு த்ரீசம்னா ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்தில் அதுக்கு ரொம்ப அலைஞ்சிருப்பான். ஆனால் இப்போ அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவன் தவறெல்லாம் உணர்ந்து திருந்திட்டான். சூசியை இன்னும் அதிகமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் அந்த த்ரீசமுக்கு முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சூசி கிட்ட சொல்ல, இதனால் கடுப்பான சூசி, இதோ பார் மார்க்கு, இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா நான் சொல்கிறபடி நீ கேட்டால் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி என் வார்த்தைக்கு நீ கட்டுப்படலைன்னா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அவனை தூக்கி எறிஞ்சு பேசுகிறா. ஏன்னா தாரா மேலே இருக்கிற கண்ணு மண்ணு தெரியாத காதல் தான் சூசி அப்படி பேச வைக்குது. மார்க்குக்கு வேற வழி இல்லை, அவ சொல்றத கேட்டுதான் ஆகணும். அதன்படி அன்னைக்கு நைட்டு அந்த 2 பொண்ணுகளோட மார்க்கு பூந்து விளையாட ஆரம்பிக்கிறான். 3 பேரும் சேர்ந்து செம்மையா அஜால் குஜால் வேலை பண்றாங்க. பிடிக்கலன்ட்டு பயப்புல என்ன பிடிக்கிறான் பாருங்க ஒவ்வொரு பொண்ணையும். உண்மையிலே மிகப்பெரிய கலா ரசிகனாக இருப்பான் போல இருக்கு. இந்த சீன் படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இப்போ இதுவே தொடர்கதையாக ஆரம்பிக்குது. சில சமயம் சூசி மார்க்கையும் தாராவையும் மேட்ரு பண்ண சொல்லி அதை உட்காந்து பார்த்து ரசிக்க ஆரம்பிப்பா. இன்னும் சில சமயம் லூசியும் தாராவும் மார்க்குக்கு முன்னாடியே ஒன்றா இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்துலலாம் மார்க்கு அவன் தம்பியை இருக்க பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கணும், பக்கத்தில் வரக்கூடாது. இப்படி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு சூசி பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் மார்க்கு சமைச்சிட்டு இருக்கிற சமயத்தில் தாரா அங்கே வரா. எதுக்காக என் பொண்டாட்டியை இப்படி ட்ராப் பண்ணியிருக்கிற அப்படின்னு மார்க்கு அவளை கேட்கவும், நான் உன் பொண்டாட்டியை ட்ராப் பண்ணல, உன் பொண்டாட்டி தான் என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா. நான் உன் பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்டாக ஆனதுக்கு காரணம் அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்து உன்னை கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு உன்னை கொல்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நானும் சூசியை உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு மார்க்கு பயங்கர கடுப்பாகிறான். அவனால் எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷனு. இப்போ இந்த கிளைமாக்ஸ் சீனில் தாராவும் சூசியும் மார்க்குக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மார்க்கு பயங்கர கடுப்பாக அவங்கள பார்த்துட்டு இருக்கான். அடுத்த கட்டமாக சூசி மார்க்கை த்ரீசம் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுறா. மார்க்கும் அந்த 2 பொண்ணுகளோட குகையில் பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணி முடிக்கிறான். அந்த சமயத்தில் தான் கோபம் தலைக்கேறின மார்க்கு போதையில் இருந்த சூசியை அடிக்க ஆரம்பிக்கிறான். விட்டா அவளை கொன்னே போடுவான் போல இருக்கு. இதை உணர்ந்த தாரா கையில் கிடைச்ச கத்தியை எடுத்து மார்க்கை ஒரே குத்தி கொன்னே ஓடுறா. அப்புறம் என்ன, அவங்க வாழ்க்கைக்கு தடையாக இருந்த மார்க்கை அப்புறப்படுத்தியாச்சு. இந்த 2 பொண்ணுகளும் காதலோட அவங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. என்னங்க, இந்த ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் போடுற ஒவ்வொரு மூவியும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து மணிக்கணக்காக பேசி மணிக்கணக்காக அதை எடிட் பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வரேன். நான் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க. நீங்கள் போடுற லைக் மூலமாக தான் இந்த வீடியோ மற்றவங்களையும் சென்றடையும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட்டுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் லைக் போடுவீங்க நம்புகிறேன். நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.